அனுபவித்து 52 வயதில் துறவரம். கும்பமேளாவில் நடிகை செய்த அட்ராசிட்டி, வலுக்கும் எதிர்ப்பு. நடிகர் விஜயின் தாய் ஷோபா சந்திரசேகர் இயக்கத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு வெளியான நண்பர்கள் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் நடிகையாக அறிமுகம் ஆனார் மம்தா குல்கர்னி. இந்த படத்தில்தான் அறிமுகம் என்றாலும் இவர் அதிகமாக ஹிந்தி திரையுலகிலேயே அதிக படங்களில் நடித்து ஹிந்தி சினிமாவில் பிரபலமானவர். 1992ஆம் ஆண்டு தமிழில் வெளியான நண்பர்கள் என்ற படத்தின் ஹிந்தி ரீமேக்கான மேரா தில் தேரே லியே என்ற படத்தில் மூலம் ஹிந்தி திரையுலகிற்கு நடிகையாக அறிமுகமானார் மம்தா குல்கர்னி. அதனைத் தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, மலையாளம் ஆகிய மொழிகளில் தொடர்ந்து நடித்து வந்தார் நடிகை மம்தா குல்கர்னி. 1990களில் ஆரம்பித்த சினிமா வாழ்க்கை 2000ஆம் ஆண்டு வரை சினிமா வாழ்க்கை இருந்தது. நடிகராக இருந்த விக்கி கோஸ்வாமி என்பவருடன் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை காதலித்து வந்த இவர்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்து வந்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த ஜூன் 2016இல் தானே காவல்துறையினர் மம்தா குல்கர்னியை 2000 கோடி மதிப்புள்ள சர்வதேச போதைப் பொருள் மோசடி மற்றும் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளில் ஒருவராக அறிவித்தது. மேலும் மம்தா குல்கர்னி தனது காதலர் விக்கி கோஸ்வாமி மற்றும் சிலருடன் 2016 ஜனவரியில் கென்யாவில் ஒரு சர்வதேச போதைப் பொருள் தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மம்தா குல்கர்னி மீதான 2016 போதைப் பொருள் வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளாவுக்கு நடிகை மம்தா குல்கர்னி சென்றிருந்தார். அப்போது அங்கு தான் துறவரத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறி கழுத்தில் ருத்ராட்ச மாலை மற்றும் காவி உடைகளை அணிந்து வலம் வர தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை மம்தா குல்கர்னி ஆதிசக்தியின் கருணையால் தான் தனக்கு இந்த மரியாதை கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கின்னார் அகதாவில் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது என்று தெரிவித்த அவர் அங்கு சுதந்திரமாக இருக்க முடிகிறது, எனவே கின்னார் அகதாவின் ஒரு பகுதியாக இருக்க தான் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாபா ராம்தேவ், ஒரே நாளில் யாரும் புனிதராக முடியாது என்றும் இதுவரை உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு பின்னர் திடீரென ஒரே நாளில் துறவிகளாக மாறிவிடுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் மகா மண்டேஸ்வரர் என்ற பட்டமும் பெற்றுவிட்டார் என்றும் துறவி ஆவதற்கு பல ஆண்டுகள் ஆன்மீகம் குறித்து கற்றுக்கொண்டு அதன் பின்னர் தான் துறவி ஆக முடியும் என்றும் அவர் கூறினார். ஒரு மாபெரும் கொண்டாட்டமான கும்பமேளாவில் ஒரு சிலர் அநாகரிகமாக இதுபோன்ற நிகழ்வுகளை செய்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். உங்கள் தின சேவல்